பொதுவா இந்த சனி பிரதோஷத்தினுடைய மகிமை என்ன, இந்த பிரதோஷ காலத்தை யாரெல்லாம் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றதை பத்தின ஒரு சிறிய தொகுப்பு. சுயம்பு லிங்கம் எங்க இருக்கிறதோ, சுயம்புவாக மரகத லிங்க திருமேனி அல்லது சுயம்பு லிங்க திருமேனி, இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய சனி பிரதோஷத்திற்கு சக்தி அதிகம். அதாவது எல்லா ஆலயத்திலுமே சமமான சக்தி தான். ஆனா இந்த மாதிரி சுயம்புவாக எழுந்தருளல் செய்த நாதன் இருக்கக்கூடிய இடத்தில் நாம சனி பிரதோஷத்திற்குரிய நேர காலகட்டத்தை நம்ம சரியா ஃபாலோ பண்ணினோம்னா 100% பெஸ்ட் ரிசல்ட் இருக்கு. இந்த பிரதோஷ காலகட்டத்தில் 7.5 சனி நடப்பவர்கள், குறிப்பாக கும்பம், மீனம், மேஷம், இவர்களுக்கு எல்லாத்துக்குமே 7.5 சனியினுடைய தாக்கம் தொடங்கியாச்சு. இந்த 7.5 சனி காலகட்டத்தில் ஜாதகத்தில் சனி பகவான் பலம் இழந்து 7.5 சனி நடக்கும் பொழுதுதான் ஏகப்பட்ட இன்னல்கள், ஏகப்பட்ட பொருளாதார இழப்புகள், உலகியல் வாழ்க்கையை மன நிம்மதியோடு வாழறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் இந்த சனி பிரதோஷ காலகட்டத்தை நாம சரியா பயன்படுத்திக்கிறதன் மூலமும், நான் சொல்லக்கூடிய பொருளை தானம் அளித்ததன் மூலமும் ஒரு நிறைவை உங்களால் பார்க்க முடியும். ஸ்ரீ குருப்பியோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஓம் அகத்தீசாயை நமஹ. சித்தரியுகம் இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாம தொடர்ந்து ஆன்மீக பதிவுகளை பார்த்து வருகிறோம். அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய பதிவு சனி பிரதோஷம். பொதுவா இந்த சனி பிரதோஷத்தினுடைய மகிமை என்ன, இந்த பிரதோஷ காலத்தை யாரெல்லாம் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றதை பத்தின ஒரு சிறிய தொகுப்பு. பொதுவா இந்த சனி பிரதோஷம் அப்படின்னா வேற எதுவுமே கிடையாதுங்க. அதாவது பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்த பொழுது அங்க ஒரு விஷம் வந்தது. அந்த விஷத்தை வலம்புரி சங்கில் இட்டு சிவபெருமான் உண்ட நேரத்தை தான் நாம பிரதோஷ தினம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லுகிறோம். பொதுவா இத நம்ம ஜோதிட அடிப்படையில கவனிச்சு பார்த்தோம்னா இத பூச நட்சத்திரத்திற்கு உரிய செயலாக சொல்வார்கள். காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவானுடைய முதல் நட்சத்திரம் எது அப்படின்னா இந்த பூச நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரத்தை 8வது நட்சத்திரமாக நம்ம என்ன பண்றோம்னா குறிப்பிடுகிறோம். இந்த நட்சத்திரத்துலதான் நாம போன ஜென்மத்துல செஞ்சதும் நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவத்தையும் விலகுவதற்கான பரிகார சூட்சமே இதுலதான் இருக்கிறது. அப்ப பூச நட்சத்திரத்தினுடைய குறியீடு பாத்தீங்கன்னா வலம்புரி சங்கு. இந்த நட்சத்திரத்துல உச்சமடைகிற கிரகம் அப்படின்னு யாருன்னு பார்த்தோம்னா குரு பகவான். அப்போ இந்த இடத்துல ஒரு மனிதனுடைய தோஷத்தை முழுமையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு இறைவன் அப்படின்னு இருக்கார் அப்படின்னா அது சிவபெருமான் மட்டும்தான். அதனாலதான் மனித வாழ்க்கையில தோஷம் யோகம் இது ரெண்டையுமே தரக்கூடிய நவகிரகங்கள் பெரும்பாலும் சிவபெருமானை பூஜித்து நமக்கு நல்ல பேரை எடுத்ததற்கான காரணமும் அதுதான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிவபெருமான் ஆலயத்துலதான் எல்லா நவகிரகத்தினுடைய தனிப்பட்ட சன்னதிகள் அத்தனையும் இருக்கிறத நம்ம கவனித்து பார்ப்போம். எல்லா நவகிரகங்களும் சிவனை பூஜித்து தான் தன்னுடைய சாபத்தையே விலக்கியது அப்படின்றதும் நமக்கு நல்லா தெரியும். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எப்படி சிவபெருமான் விஷத்தை உண்டாரோ அதே போல மனிதர்களுடைய பாவ வினைகளை அவர் எடுத்துக்கொண்டு நமக்கு நன்மை தரும் காலம்தான் இந்த சனி பிரதோஷ காலகட்டம். இந்த சனி பிரதோஷ காலகட்டத்துல நிறைய நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா அபிஷேகமும், அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிஷப வாகனத்தில் அம்மையப்பன் எழுந்தருளல் அப்படின்றது எல்லா பிரதோஷத்திலயுமே நடக்கும். ஆனா சனி பிரதோஷத்துல அம்மையப்பன் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி அந்த ஆலய பிரகாரத்துல 3 முறை வலம் வருவாங்க. இந்த 3 முறை வலம் வரும் பொழுது நாமும் அம்மையப்பனோடு சேர்ந்து பயணிக்கும் பொழுது நம்மளுடைய வினைகள் அனைத்தும் குறைக்கப்படுகிறது என்பது கண்கூடாக நாம் அனுபவத்தில் கண்ட ஒரு உண்மை. அப்போ இந்த பிரதோஷத்திலேயே எந்த ஆலயம் அதுவும் சனி பிரதோஷத்துக்கு எந்த ஆலயம் ரொம்ப சிறப்பானது அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, குறிப்பா இந்த பிரம்மஹத்தி தோஷம், பிரம்மன் வழிபட்டு தன்னுடைய தோஷத்தை நீக்கிய இடம் உள்ள ஆலயங்கள் எல்லாம் சிறப்பானது. அப்படி பார்த்தோம்னா திருப்பட்டூர்ல இருக்கக்கூடிய பிரம்மனுக்குரிய ஆலயம், அதே போல திருவிடை மருதூர் இங்க இருக்கக்கூடிய மகாலிங்கேஸ்வரர் ஆலயம், இந்த ஆலயத்தில் நடக்கக்கூடிய பிரதோஷ விழாக்கள் ரொம்ப 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 சிறப்பானது. அதே மாதிரி
சுயம்பு லிங்கம் எங்கு இருக்கிறதோ, சுயம்புவாக மரகத லிங்க திருமேனி அல்லது சுயம்பு லிங்க திருமேனி, இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய சனி பிரதோஷத்திற்கு சக்தி அதிகம். அதாவது எல்லா ஆலயத்திலுமே சமமான சக்தி தான். ஆனா இந்த மாதிரி சுயம்புவாக எழுந்தருளல் செய்த நாதன் இருக்கக்கூடிய இடத்தில் நாம சனி பிரதோஷத்திற்குரிய நேர காலகட்டத்தை நம்ம சரியா ஃபாலோ பண்ணினோம்னா 100% பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். சரி, இப்போ பிரதோஷ நேரத்தில் சிவபெருமான் நந்தியம் பெருமானின் 2 கொம்புகளுக்கு இடையே எழுந்தருளல் செய்வது நம்பிக்கை. அதனால அந்த பிரதோஷ நேர காலகட்டத்துல சிவபெருமானுடைய தாண்டவம் நந்தீஸ்வரரிடம் இருப்பதினால் நந்தியம் பெருமானுக்கு நாம நிறைய அபிஷேக பொருளை தானம் கொடுக்கணும். அதுல முதன்மையானது பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள், 2வது குங்குமம், 3வது பச்சையரிசி, 4வது பால். இந்த பொருட்களை நாம தானம் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அருகம்புல், மறிக்கொழுந்து, இதை இந்த பிரதோஷ காலகட்டத்துல நந்தியம் பெருமானுக்கு சமர்ப்பணம் பண்ணி 8 நெய் தீபங்கள் ஏற்றி என்ன பிரார்த்தனை நீங்கள் வைக்கின்றீர்களோ அது முழுமையாக நிறைவேறும். நிறைய பேர் பிரதோஷ காலகட்டத்துல நந்தியம் பெருமான தொடக்கூடிய பழக்கம், காதுல நம்ம சொல்ல வேண்டியதை சொன்னா அது சுவாமி கிட்ட சரியா போய் சேர்ப்பார் என்ற தவறான விஷயங்கள் இருக்கிறது. என்னைக்குமே தெரிஞ்சுக்கோங்க, மனிதன் ஆசை உள்ளவன், தெய்வ நிலை ஆசையை அழித்திருக்கக்கூடிய பேரானந்த நிலை. என்னைக்குமே நம்மளுடைய கைகள் தெய்வ திருமேனியை தொடக்கூடாது. அந்த தெய்வ திருமேனியை தொட வேண்டும் என்றால் நாம திரிகால சந்தியாவதனம் என்பது ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் ஆலயத்தில் தெய்வ திருமேனியை தொட்டு பூஜை செய்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொரு 3 வேளையுமே திரிகால சந்தியாவதனம் பண்ணாம அவர்கள் அதை என்ன பண்ண மாட்டாங்கன்னா செயல்படுத்த மாட்டார்கள். இப்ப நாம எல்லாம் அப்படி கிடையாது. நாம எல்லாருமே சாதாரணமாக உலகியல் வாழ்க்கையில் உழண்டு கொண்டிருக்கிற நாம தெய்வ திருமேனியை என்னைக்குமே தொட்டு நம்ம நமஸ்கரித்தல் அப்படின்றது கூடாது. அது தோஷத்திற்கு சமமானது. ஒருவேளை நம் வாழ்வில் இந்த உலகத்தில் எந்த விதமான ஆசை, எந்த விதமான ஜடப்பொருளோடும் தொடர்பில்லாத இருக்கிற நேரத்துல நீங்க சந்நியாசத்துவத்திற்கு இணையானவர்கள். அப்போது எந்த ஆசையும் உங்களிடத்தில் இல்லையோ அப்பொழுது உங்கள் ஆன்மாவை நீங்கள் வளர்த்ததாக அர்த்தம். நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த நேரத்துல தெய்வத்தை தொட்டு வணங்குவதற்கு அப்போதுதான் தகுதி பெற்றவர்கள் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நாம இல்லறத்தில் இருக்கிற வரை, பண ஆசையை கேட்கின்ற வரை நாம தெய்வத்திற்கு இணையான நபர்கள் என்றைக்குமே கிடையாது அப்படின்றத நாம சற்று புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று. இந்த பிரதோஷ காலகட்டத்தில் 7.5 சனி நடப்பவர்கள், குறிப்பாக கும்பம், மீனம், மேஷம், இவர்களுக்கு எல்லாத்துக்குமே 7.5 சனியினுடைய தாக்கம் தொடங்கியாச்சு. இந்த 7.5 சனி காலகட்டத்தில் ஜாதகத்தில் சனி பகவான் பலம் இழந்து 7.5 சனி நடக்கும் பொழுதுதான் ஏகப்பட்ட இன்னல்கள், ஏகப்பட்ட பொருளாதார இழப்புகள், உலகியல் வாழ்க்கையை மன நிம்மதியோடு வாழறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் இந்த சனி பிரதோஷ காலகட்டத்தை நாம சரியா பயன்படுத்திக்கிறதன் மூலமும், நான் சொல்லக்கூடிய பொருளை தானம் அளித்ததன் மூலமும் ஒரு நிறைவை உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் இந்த பொருளை எல்லாம் தானம் கொடுத்து விட்டு நீங்கள் கோவிலை விட்டு வெளியே வரும் பொழுது ஊனமுற்றவரோ அல்லது காவி உடை ருத்ராட்சம் அணிந்தவர்கள் யாராவது உங்களிடத்தில் யாசகம் கேட்க நேர்ந்தால் அந்த யாசகத்தை தயவு செய்து கொடுத்து விடுங்கள். அப்படி கொடுத்து விட்டால் உங்கள் சனிதோஷம் அன்றோடு முடிந்துவிடும். அதே போல பிரதோஷ நேரத்துல உங்கள் காலணிகள் தொலைந்து விட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு சனிதோஷம் விலகிவிடும் அப்படின்றதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ என்னைக்குமே ஒரு இறை வழிபாடு செய்ததற்கு பிறகு ஒரு பொருள் தொலைஞ்சதை நம்ம தேடக்கூடாது. அது நகையாக இருந்தாலும் கூட. காரணம் என்னன்னா, தெய்வ சன்னதியில் ஒரு பொருள் தொலைகிறது அப்படின்னா நமக்கு வேறு வழியில் இருக்கக்கூடிய ஆபத்துகளை பொருளின் இழப்புகள் மூலம் இறைவன் சரி செய்கிறார் என்று பொருள். ஒருவேளை அந்த பொருள் தேடி உங்களுக்கு கிடைத்து விட்டால் அந்த தோஷம் நம்மளை விட்டு விலகாமல் இருக்கிறது என்பதை நீங்க கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் இந்த சனி பிரதோஷ காலம் என்பது நம்மளுடைய பரம்பரை நோய், பூர்வ ஜென்ம கர்மா அத்துணையும் நீக்கக்கூடியது. 7.5 சனி தொல்லையிலிருந்து முழுமையாக விடுதலை செய்யக்கூடியது. ஆகையினால இந்த சனி பிரதோஷத்தை அனைவருமே சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நந்தியம் பெருமானுக்கு நான் சொன்ன பொருளை எல்லாம் தந்து நந்தியம் பெருமானுடைய போற்றிகளையும் சிவபெருமானுடைய போற்றிகளையும் சிவபுராணத்தை படிப்பதன் மூலமாகவும், அதே போல சிவபுராணத்தை சொல்லி நந்தியம் பெருமான் மீது அம்மையப்பன் எழுந்தருளல் செய்து ஆலய பிரகார வலம் வரும் பொழுதும் நம் கூடவே பயணிக்கின்ற பொழுது நம் கர்ம வினைகள் படிப்படியாக குறைகிறது. நம் தேவைகளும், கர்ம வினை நமக்கு குறைஞ்சிருக்கிற அடையாளமே மனத்தெளிவு தான். யாரு ஒரு மனிதனுக்கு கர்ம வினை அதிகமாக இருக்கிறதோ அவனுக்கு
மனத்தெளிவு இருக்காது. கர்மவினை அதிகமாக இருப்பவனுக்கு உடல் தெளிவு இருக்காது. மனத்தெளிவும் உடல் தெளிவும் உள்ளவன் சுப கர்மவினை செய்தவன். இந்த மனத்தெளிவையும் உடல் தெளிவையும் பெறதா நாம பரம்பொருள் கிட்ட சரணாகதி நிலை அடைகிறோம். இது இல்லைன்னா நம்ம கர்ம வினையில சிக்கி தவிக்கிறோன்றது பொருள். அதை நீக்கிற காலம் தான் இந்த பிரதோஷம். சோ இந்த முறைகள் எல்லாம் கரெக்டா பின்பற்றுங்க. வாழ்க்கையில சிறப்பான உயர்ந்த பலனை நீங்க அடைவீங்க அப்படின்றது உத்தமமான பலன். செயல்படுத்தி பாருங்கள், வெற்றி நிச்சயம். மேலும் ஒரு அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வெற்றிவேல் முருகா. நன்றி, வணக்கம்.